இன்றுமா இன்றுமால நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 2 செய்திகளை பார்க்குறோம். ஒன்று வந்து ஸ்மிருதி இரானி பற்றி, இன்னொன்று ஒரு கார்ட்டூன், அனிமேட்டட் கார்ட்டூனை பற்றி என்னன்றதை பார்ப்போம். முதல்ல ஸ்மிருதி இரானி. அப்புறம் நண்பர்களே, வழக்கமாக உள்ள கோரிக்கை தான், புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு 2 மணி நேர ஆவணப்படம் இருக்குது. அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள். 3வது கோரிக்கைன்னு இல்லை, விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோட டெலகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம். தினமும் மாலையில் நான் பதிலளிப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக ஒன்றும் பதில் போட முடியல, கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால. பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும். உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம். அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொளியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான். லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான், கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான். இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான். மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸ்மிருதி இரானி நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு முன்னாள் நடிகை, ஃபேஷன் டிசைனர், அப்புறம் இந்நாள் மந்திரி, எம்பி, எல்லாமே அவங்க பல்வேறு வேலைகளில் இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக இவர்கள் வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் பேசும்போது ஒரு தத்துவ முத்தை எடுத்து உதிர்த்துருக்காங்க. அப்படி என்ன தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய, அதாவது பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலத்தில் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கணும் அப்படின்ற கோரிக்கையை தேவையில்லை அப்படின்னு ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு மாதவிடாய் என்பது ஒரு உடல் ஊனம் சார்ந்த ஒரு விஷயம் அல்ல. ஒரு உடல் ஊனம் சார்ந்த விஷயமாக இருந்தால் அதற்கு ஊனமுற்றோர் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோடு நம்ம வந்து சிறப்பு சலுகைகள்லாம் வழங்கலாம். ஆனால் பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படுவது என்பது இயற்கையான ஒன்று. அதனால் அதற்கான சிறப்பு சலுகைலாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு இப்போ இந்த என்ன கேள்வினா, இதை ஒரு ஆண் சொல்லியிருந்தா கூட சரி, அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், முட்டாப்பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம், அப்படின்னு கடந்து போயிடலாம். கடந்து போக முடியாது, கண்டிக்கலாம். அதை கூட ஒரு முட்டாள்தனம் அப்படின்ற ஒரு பார்வையோடு பார்க்கலாம். ஒரு பெண்ணாகவே இருந்துக்கிட்டு இப்படி சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய தப்புன்னு யோசிக்க வேணாமா? இவர்கள் வந்து வேலை செஞ்சுருக்கிறாங்க, பொதுப்பணியில் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் இருந்திருக்கிறாங்க. ஒரு பெண்ணாக அவர்களே அந்த மாதவிடாய் காலங்களில் தன் உடலில் எப்பேற்பட்ட வலிகள் ஏற்படுது அப்படின்றதெல்லாம் உணர்ந்திருப்பாங்க. இப்போ என்னால் உணர முடியாது அதை. இப்போ என் மனைவி வந்து அந்த மாதவிடாய் காலங்களில் கஷ்டப்படுறாங்கன்னா பார்த்துட்டு ஏதாவது உதவி செய்யலாம். ஆனால் அந்த வலின்றதை என்னால் உணர முடியாது. ஏன்னா நான் ஒரு ஆணாக பிறந்து விட்ட காரணத்தினால் அந்த வலியை உணர முடியாது. வேணா நம்ம வந்து வலிக்குதா, சரிம்மா வேணா மாத்திரை வாங்கி தரவா, இது தரவா, அதை தரவா, இல்லை அதை பண்ணி தரவா, இதை பண்ணி தரவான்னு வேணா கேட்க முடியுமே தவிர அந்த வலியை நாம் வாங்கி உணர முடியாது. ஆனால் அந்த வலியை உணர்ந்த ஒரு நபர் இப்படி பேசுவது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். நல்லா யோசிச்சு பாருங்கள். எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, எத்தனையோ வேலைகளில் இருக்கிறாங்க. இதில் இன்னும் ஏழையாக இருக்கக்கூடியவர்கள், வறுமை கோட்டில் இருப்பவர்கள், அந்த பெண்களோட வழியெல்லாம் நம்மளால் என்னன்னே சொல்ல முடியாது. ஏன்னா தினசரி கூலி வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு சாப்பாடு அப்படின்ற கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட அரசாங்கம் எதுவும் செய்ய முடியல, எதுவும் செய்யலை. உண்மையிலே செஞ்சால் நல்லாயிருக்கும். என்கிட்ட கேட்டால் அதுதான் சொல்லுவேன். இந்த 100 நாள் வேலை திட்டம் மாதிரி இந்த மாதிரி வறுமை கோட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த 3 நாட்களுக்காக ஏதாவது ஒரு உதவித்தொகை மாதிரி கொடுத்து அந்த நாட்களில் அவர்களால் வேலைக்கு போக முடியாது. ஏன்னா இப்போ சித்தாள் வேலை, கொத்தனார் வேலை, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போவாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த 3 நாட்கள் அவங்களால வேலைக்கு போக முடியாது. அது 3 நாள்னு சொல்கிறோம், ஒரு சிலர் வந்து சுமார் 5 நாட்கள் கூட அதில் கஷ்டப்படுறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அப்போது
இப்படி ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிறதா, அதுவும் யாருக்கு கொடுக்குறாங்க, அரசு பணியில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க, அதுவே வந்து கொடுக்கக்கூடாது, தப்பு அப்படின்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், அரசாங்க மருத்துவமனையில் செவிலியர் வேலைகள்லாம் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க. அந்த செவிலியர் பணியில் ஈடுபடக்கூடிய அந்த பெண்கள் ஆப்ரேஷன் டியூட்டிக்கெலாம் போவாங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த வலியையும் பொறுத்து கொண்டு ஒரு ஆப்ரேஷன்றது சர்வசாதாரணமாக 3 மணி நேரத்துக்கு மேலே நடக்குங்க. 3 மணி நேரமும் நின்றுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நான் அதை நேரில் பார்த்துருக்குறேன். அறுவை சிகிச்சை செய்வதெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்குறேன். எப்படின்னா நான் வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன்ற ஒரு நிறுவனத்தில் இந்த அறுவை சிகிச்சை முடித்ததுக்கப்புறம் தைக்கிற நூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நூல் விற்பனை பிரிவில் வேலை பார்த்துருக்குறேன். அப்போ போய் பார்க்கும்போது தெரியும், அந்த அறுவை சிகிச்சை மேடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேபிளில் நிற்கிற யாரும் கையை கீழே தொங்க விடக்கூடாது. தொங்க விட்டாங்கன்னா வெளியே போய் சொல்லிடுவாங்க. ஏன்னா தொங்க விட்ட கையை மறுபடியும் மேலே நீங்கள் தூக்குனீங்கன்னா, ஒருவேளை கீழே நீங்கள் கையை தொங்க விட்டு இருந்த நேரத்தில் ஏதாவது கிருமிகள் உங்கள் கையில் பட்டு அந்த கையை மறுபடியும் நீங்கள் மேலே தூக்குனீங்கன்னா அந்த கிருமி வந்து நோய் தொற்றை ஏற்படுத்தக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளோ கவனமாக அந்த வேலையை செய்வாங்க. கையை கீழே தொங்க விட்டிங்கன்னா அப்படியே வெளியே போயிடுங்கன்றாங்க. அந்த சீனியர் சர்ஜன் என்ன பண்ணுவார், பார்த்துட்டு ஏன் கையை கீழே போட்டிருக்கீங்கன்னா, முதல் தடவை அவசரமாக இல்லை, சாரி சார் அப்படின்னு, ஐயோ மேலெல்லாம் தூக்கக்கூடாது, அப்படியே நீங்கள் வெளியே போயிடுங்க, அடுத்த ஆப்ரேஷனில் வந்து பார்த்துக்கலாம் போங்க அப்படின்ட்டு. அப்போது அந்த 3 மணி நேரம் ஆப்ரேஷன் அப்போது இந்த கையை கீழே தொங்க கூட விட முடியாமல் 3 மணி நேரமும் நின்றுக்கிட்டே இருக்கணும். இடுப்புக்கு மேலே தான் கை இருக்கணுங்க. அப்படி அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அந்த சர்ஜரியில். அப்போ அந்த மாதிரி ஒரு வேலையில் ஈடுபடக்கூடிய ஒரு பெண், ஒரு செவிலியர், அந்த மாதவிடாய் காலங்களில் அவரும் வந்து ஆப்ரேஷனுக்கு வந்தாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. தொடர்ந்து வேலை செய்யணும். அதை எனக்கு சரியாக தெரியல. மேபி அந்த மாதவிடாய் காலங்களில் அவங்களுக்கு அந்த பணியிலேருந்து விடுப்பு கொடுத்து வேறு பணியில் அனுப்புகிறாங்களா இல்லைன்னு தெரியல. அப்படி இருந்தால் யோசிச்சு பாருங்கள், 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்றுக்கிட்டே இருக்கணும்னா அப்போ அந்த மாதிரி பணி செய்யக்கூடிய பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டத்தை உணராமல் இப்படி அதற்காக சிறப்பாக சம்பளத்துடன் கூடிய விடுப்பு கொடுப்பது தவறு அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணாக பேசுவது எவ்வளோ பெரிய மோசமான அயோக்கியத்தனம். தான் சார்ந்திருக்கக்கூடிய பாஜகவுக்காக நான் என்ன வேணால் பேசுவேன் அப்படின்னு சொன்னால், மக்கள் நலனை பற்றி உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லைன்னா அப்படி ஒரு கட்சியில் நீங்கள் இருந்து தான் எதுக்கு, இல்லை அப்படி ஒரு கட்சியே தான் எதுக்குன்னு சொல்கிறேன். அதாவது அவர்கள் இந்துத்துவ கருத்துக்களை பேசுகிறாங்கன்றதெல்லாம் விட்டுருவோம். கொஞ்சம் கூட மனித நேயம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு செய்தி. அடுத்த செய்தி என்னென்னா, தந்தை பெரியார் அவர்களை உருவத்தை ஒரு பன்றியின் உருவத்தை போல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு சித்தரித்து, அதுவும் கையில் அவர் மூத்திரப்பையோடு நிற்பது போலவும், அவர் முகத்தை வந்து பன்றி போலவும் ஒரு கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி இதை இப்போ 2 நாளாக வலைத்தளங்களில் ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு என்ன தாண்டா கிடைக்க போகுது? இதையெல்லாம் பார்த்து பெரியாரிஸ்டெல்லாம் வந்து உடனே கோச்சுக்க போகிறாங்க, அவர்கள் மனம் புண்பட போகுது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் ஆக போகிறதில்ல. எங்களுக்கு இதெல்லாம் புண்படாது. ஏன்னா அவர் சந்திக்காத விஷயமா, இல்லை அவர் படாத துன்பங்களா, சொந்த கை காசை போட்டு ஊர் ஊராக போய் கூட்டம் நடத்தினவர், பேசினவர். அப்படி பேசும்போது அவரை அடிக்கலாம் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு தடவை அவரே சொல்லியிருக்கிறார் ஒரு ரேடியோ பேட்டியில், சின்னாளம்பட்டின்ற ஒரு ஊரில் கல்லால் அடித்து அவர் கையை வந்து அப்பப்போ நடுங்குமா அந்த வலியில். அந்த வலி வந்து பலகாலமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவரே பேட்டி கொடுத்துருக்கிறார். இந்த மக்கள் உருப்படணுமே அப்படின்றதுக்காக இவ்வளோ தூரம் தன்னுடைய பணத்தை செலவு செய்து தள்ளாத வயது வரை உட்கார்ந்து அவர் வேலை செஞ்சுருக்கிறாரு. அவரை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் அவரை பன்றியின் உருவமாக வரைந்து விட்டதால் மட்டும் அவருக்கு புகழுக்கெல்லாம் எந்த களங்கமும் வந்து விடாது. இப்படி பன்றியை கேவலம்னு நீங்கள் பேசக்கூடிய நீங்கள் தானடா போய் வராகமூர்த்தின்னு உங்கள் மகாவிஷ்ணுவை கும்பிட்றீங்க. அந்த மகாவிஷ்ணு வந்து பூமியோட சேர்ந்து உடலுறவு வைத்து கொண்டாருலாம் கன்றாவியாக கதை எழுதி வச்சுக்கிட்டு அதையெல்லாம் புனிதம்னு படிக்கிறீங்க. அப்போ உங்கள் பெருமாள் பன்றி வடிவத்தில் வந்தால் அது வந்து கேவலமாக இல்லையா? இல்லை அது கன்றாவியாக இல்லையா? அது கேலிக்குரியதாகவோ நகைப்புக்குரியதாகவோ இல்லையா? பெரியாரை இப்படி ஒரு உருவ கேலி செய்து விட்டதன் மூலமாக உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிது? சந்தோஷம் கிடைச்சா வச்சுக்கிங்க. உங்களை போன்றவர்களின் வாழ்க்கை தரம் இன்று உயர்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணமே பெரியார். அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. 1960, 70களெல்லாம் தமிழர்கள் இங்கேருந்து பாம்பேக்கு கூலி வேலைக்கு போவாங்க. ஆனால் பெரியார் இந்த மண்ணில் ஏற்படுத்திய மாற்றங்களின் காரணமாக நமது மாநிலம்
இந்தியாவிலேயே முதல் இடத்தை எல்லா இடங்களிலும் பெற்று பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றத்தை அடைந்து இன்றைக்கு பீகார், அசாம் போன்ற பின்தங்கிய மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எப்படி 1950, 60, 70களில் இங்கேருந்து எல்லாரும் கூலி பஞ்சம் பிழைக்கிறதுக்கு வட இந்தியா போனாங்களோ, அதாவது வட இந்தியா கூட இல்லை, குறிப்பாக பாம்பே போனார்களோ, அதை போல் அங்கே இருக்கும் மிகவும் கஷ்டப்படக்கூடிய மக்கள் வந்து இன்னும் படிப்பறிவு இல்லாமல் அந்த மாநிலங்கள்லாம் முன்னேற்றம் அடையாமல் அங்கேருந்து இங்கே வந்து வேலைக்கு வர்றாங்க. ஒருத்தன் வந்து இங்கேருந்து 4000 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்து கூலி வேலைக்கு வரான்னா அவனோட மாநிலம் எந்த நிலைமையில் இருக்கும்னு யோசிச்சு பார்த்துங்க. பெரியாரின் உழைப்பு மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நாம் இன்று அனுபவிக்கக்கூடிய எந்த வகையான வசதிகளும் வாய்ப்புகளையும் நீங்கள் அனுபவிக்க முடியாது. சும்மா நீங்கள் வேணால் அடித்து விடலாம், எங்கள் அப்பா ஃபீஸ் கட்டினாரு, நான் படித்தேன், நான் கஷ்டப்பட்டு படித்தேன், நான் வேலைக்கு போனேன் அப்படின்னு. முதல்ல ஸ்கூலுக்கே வரக்கூடாதுன்னுலாம் சொல்லி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கே உங்கள் அப்பா ஃபீஸ் கட்டுறது? உங்கள் அப்பா ஃபீஸ் கட்டுறதுக்கு உங்கள் அப்பா முதல்ல படிச்சிருக்கணும். உங்கள் அப்பாவை படிக்க வச்சதே பெரியார் தானே. பெரியார் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் இந்த மாற்றங்கள் எதுவுமே வந்திருக்காது. இன்றைக்கி பார்ப்பன பெண்கள் கூட எல்லாரும் நிறைய இடங்களில் வேலைக்கு போகிறாங்கன்னா அதுக்கு காரணமே பெரியார் தான். அந்த உண்மையை முதல்ல பார்ப்பன பெண்களை புரிந்து கொள்வதில்லை. இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, வீட்டுக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி சுதந்திரமாக மகிழ்ச்சியாக பார்ப்பன பெண்களும் வெளியே போய் வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே பெரியார் தான். அவரை வந்து ஒரு பன்றியின் உருவத்தில் வரைந்து உங்களுக்கு புலங்காயுதம் அடைகிறீர்கள் அல்லது அதை காட்டி பார்ப்பனர்களிடம் நல்ல பேர் வாங்குகிறீர்கள் என்றால் உங்களை விட கேவலமானவர்கள் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. எண்ணன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு அப்படின்றது தான் திருக்குறள். அவர் செய்த உழைப்பின் மூலமாக நீங்கள் அடைந்து கொண்டு இருக்கும் பலன்களுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றாலும் இப்படி மல்லாக்கப்படுத்தி கொண்டு சிறுநீர் கழிப்பது போன்ற வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு தான் அசிங்கமே தவிர அதனால் பெரியாரின் புகழுக்கு எந்த கலங்கமும் வரப்போறதில்லை. அடுத்த காணொளியில் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.